ஹாப்பி மார்னிங் மக்களே, உங்களை அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஃப்ஐஆர்னா என்ன, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ ஒரு அப்டக்ஷனோ, ஒரு ஆள் கடத்தலோ, இல்லைன்னா ஒரு ரேப்போ, இல்லைன்னா மர்டரு, இல்லைன்னா ஒரு கிட்னாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம எங்கே பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம். ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இது எங்கள் லிமிட்டில் வரல, நீங்கள் வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளை அனுப்புறதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட் வந்த பிறகு நம்ம எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை அவங்க ரிசீவ் பண்ணணும். இதுக்கு அடிப்படையாக இது எந்த காரணத்தின் அடிப்படையில் இது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 நீங்கள் நிர்பயா கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேப் கேஸ், கேங் ரேப் கேஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது டெல்லியில் நடந்தது இல்லையா? அது ரொம்ப பெரிய தாக்கத்தை நம்மளுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்பயா ஃபண்டுன்னு கூடலாம் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதன் மூலமாக நிறைய பெண்களுக்கான திட்டங்கள், பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் அதை கொண்டு வராங்க. அதனை தொடர்ந்து 2012க்கு அப்புறம் 2013 ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி 23/1/2013 தான் இந்த கான்செப்ட் ஆஃப் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுல என்னன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க அதை ரிசீவ் பண்ணி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடைய கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ல எந்த இதுல வருதோ அந்த போலீஸ் ஆஃபீஸ்க்கு அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை சென்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த எஃப்ஐஆருக்கும் ஜீரோ எஃப்ஐஆருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ல எந்த விதமான சீரியல் நம்பரும் எதுவுமே இருக்காது. ஆனா நீங்க எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா டேட்டு, சீரியல் நம்பரு எல்லாமே இருக்கும். இயர் எல்லாம், எந்த இயர்ல இருந்து அந்த அஃபென்ஸ் நடந்தது அதை பத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க. இது ரெண்டு தான் இதுடைய பேசிக் டிஃபரன்ஸ். நீங்க கொடுத்த உடனே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அங்க இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தொடங்குவாங்க. ஒருவேளை இது பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம சிஆர்பிசில 154 அதுல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எஃப்ஐஆர் பத்தி கொடுத்திருந்தாங்க. ஆனா ஜீரோ எஃப்ஐஆர் பத்தி அதுல எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்ல. அது இப்ப புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ் 173 அதுல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை ஒரு போலீஸ் ஆஃபீஸ் இல்லை நான் பார்க்க மாட்டேன், இதை ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேல நம்ம பிஎன்எஸ் 199 செக்ஷன் படி அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது அவர் ஒரு ப்ராப்பரா இம்ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்றாருனோ, இல்லைன்னா ரிசீவ் பண்ணிட்டு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாருனோ, இல்ல ஒரு சட்டப்படான விஷயங்களை ஃபாலோ பண்ணாம, அதாவது நம்மளை கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஸ்டேஷன்ல இப்படிலாம் நம்ம நடத்தணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பண்ணலைன்னா அவர் மேல நம்ம இந்த செக்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அவருக்கு மினிமம் 6 monthsல இருந்து மேக்ஸிமம் 2 years வரைக்கும் தண்டனை கிடைக்கும் வித் ஃபைன். இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர். இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இனிமே எந்த ஸ்டேஷன்லயாவது எடுக்கலன்னு சொன்னா நீங்க இதை அடிப்படையாக கொண்டு நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்கிட்ட இதை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நன்றி.